அன்னைக்கு அந்த அரசு சொன்ன மாதிரி குடும்பமா சேர்ந்து ஏதோ சதித்திட்டம் போடுறீங்களா? ஏய் வாய் மூடுமா, என்ன பேசுற? சதித்திட்டம் போடுறோமா? சதித்திட்டம் போடுறதுக்கு தான் இத்தனை வேலை பார்த்துருக்கேனா? ஏதாவது தேவையில்லாம பேசிட்டு இருக்காத, கெட்ட கோபம் வந்துடும். சதித்திட்டம் போடுறாங்களா? சதித்திட்டம் நான் படுற பாடு எனக்குல தெரியும். ஏமா என்னதான் முடிவில் இருக்கமா நீ? ஏமா அவ எங்க இருக்கான்னு உனக்கு தாமா தெரியும். உனக்கும் அந்த என் பொண்டாட்டி தாமா தெரியும், வேற யாருக்கும் தெரியாதுமா. தயவு செஞ்சு உன்னை கையெடுத்து கும்பிடுந்தாயே, எங்க இருக்கான்னு சொல்லிருமா. ஏமா அந்த கல்யாணம் நடக்கணுமா, ஆதிரையை கொண்டு போய் எங்க ஒளிச்சு வச்சிருக்கான்னு சொல்லுமா. சொல்லுங்கல்ல. எங்க எங்க அத்தையை போட்டு மிரட்டிட்டு இருக்கீங்க? ஓங்கி இருக்கிறேன், ஓடி போயிரு, கொன்றுவேன். பெரியவனே ஏன்பா இப்படி எல்லாம் பண்ற? ஏமா உன்னை கை நீட்டி அடிக்க முடியாதுமா, தாய் அடிக்க முடியாதுல்ல, அதனால அவளை அடிக்க போறேன். ஊரை கூட்டி என்னை அசிங்கப்படுத்திட்டீங்களா? ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். அப்படி எல்லாம் இல்லையா? நான் ஏமா என் பொறுமை கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்குமா. எங்க இருக்கான்னு சொல்லி போடுங்கம்மா. எங்க ஆதிர சொல்லுங்க, சொல்லிருங்க, மரியாதை ரெண்டு வரும். மாமா அவ ஓடி போயிட்டா மாமா. நம்மளை ஏமாத்திட்டா மாமா. வாங்கடா உள்ள வாங்கடா. ஏன் அங்கே நிக்கிறிய? மாமா மாமா கார்ல கோயிலுக்கு கூட்டு போறேன்னு தானே சொன்னாங்க. நானும் அதை நம்பி குலதெய்வ கோயிலுக்கு தான் போறாங்கன்னு நினைச்சேன். ஆனா போற பாதி வழியில எங்களை கழட்டி விட்டு அவங்க போயிட்டாங்க மாமா. ஆதிர ஓடி போயிட்டான் மாமா. டேய் கரிகாலா, என்ன உளறிட்டு இருக்க? என்னாச்சு சொல்லி தொலை. யோ மாமா, நாங்க போறப்ப கதிர் மாமா முதல்ல இறங்குனாரு. அப்புறம் நாங்கெல்லாம் ஒன்னா தான் போனோம். நடுவக்கா குட்டியக்கா ஆதிர எல்லாம் தான் போனோம். ஒரு கட்டத்துல கோயில் வந்துச்சுன்னு இறங்கி கும்பிட போனோம். சரி கும்பிடுவோமேனு கும்பிட்டுட்டு இருந்தேன். பின்னாடி திருப்பி பார்த்தேன், என்ன கலட்டி விட்டுட்டு ஓடிட்டாங்க மாமா. ஆதிர என்னை விட்டு ஓடி போயிட்டா கண்ணு முன்னாடியே. நான் அவங்கள துரத்திட்டே ஓடினேன். ஓடிட்டு இருக்கும் போது ஒரு வண்டி வந்துச்சு. நான் பின்னாடியே ஓடினேன். பின்னாடி வாரன்னு தெரிஞ்சு விட்டுட்டு ஓடிட்டாங்க மாமா. டேய் என்ன ஆச்சுன்னு கேட்டா ஏதோ கதை சொல்லிட்டு இருக்க. ஐயோ மாமா, என்ன பண்ணி தொலைச்சாங்க? அண்ணா எனக்கும் எதுவும் விளங்கலண்ணே. என்ன நீ ஒண்ணும் விளங்கலங்கறான்? ஏமா அப்ப பக்காவா பிளான் பண்ணி ஏமாத்திருக்கிய, அப்படிதானம்மா? இல்லையா. என்ன இல்லையா? ஏமா அதான் சொல்றாங்க நம்ம ரெண்டு பேரும் வந்து. இதுக்கப்புறம் எதம்மா மறைக்கிற? ஏமா உன் காலை பிடிச்சி கேட்குறேம்மா, உன்னை கெஞ்சி கேட்குறேம்மா. ஏமா நீ பெத்த புள்ளம்மா, நானு நீ தானே பெத்த, நீ பெத்தது உண்மை தானே? பெத்த புள்ள கேட்குறேம்மா. ஏமா பெத்த புள்ளைக்கு துரோகம் பண்ணாதம்மா. என் மான மரியாதைலாம் போயிடுச்சுமா, போயிடுச்சுமா காத்துல. இத பத்தி எங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க. ஏய் ஈஸ்வரி, நீ எதுவும் பேசாத. உன்னை நான் ஏதாவது கேட்டேனா பேசாம நில்லு, அதான் உனக்கு மரியாதை. ஏம்மா சொல்லிருமா. ஏம்மா உன் முகரையே சரியில்லைம்மா. என் கண்ணை பாருமா, என் கண்ணை பாருமா. உன் முகமே சரியில்லைம்மா, உன் முகத்துல உண்மை இல்லைம்மா. எங்கம்மா ஒளிச்சு வச்சிருக்க அவங்கள? நானா தேடி கண்டுபிடிச்சேன்னு வைமா, வேற மாதிரி ஆயிருமா. வெறி பிடிச்சிரும் எனக்கு. எனக்கு தெரியாதுப்பா. இல்லம்மா. என்னம்மா நீ தெரியாத தெரியாத சொல்லிக்கிட்டே இருக்க? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். ஒன்னு கத்துறா இல்லைன்னா அழுதுகிட்டே இருக்க. என்ன எல்லாரும் சேர்ந்து கூட்டு கலவண்டித்தனம் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்லப்பா, எனக்கு ஒண்ணும் தெரியாது. ஏமா என்ன அழுது பாசப்படுறியாம்மா? அழுது நடிக்கிற நீ? நீ அழுதாப்பல நம்பிடுவா நானு? ஏமா உன் கால விழுந்து கேட்கிறேம்மா, எங்கம்மா வச்சிருக்கீங்க பாரா, சொல்லுமா. தெரியாதுப்பா. என்னம்மா திருப்பி திருப்பி தெரியாதுன்னு முழுங்கிட்டே இருக்க? ஏமா ஏமா என்னமா செய்யணும் நான்? சொல்லுமா, சொல்லுமா. உன் கால சொல்லுமா, எங்க இருக்கான்னு சொல்லுமா. என்ன எதுவுமே கேட்காதப்பா, என்ன விட்டு. எனக்கு ஒண்ணும் தெரியாது. ஏமா 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 இருமா இருமா இருமா. அப்ப அவளை நீதான் ஒளிச்சு வச்சுட்டு மறைக்கிறியாமா? அப்ப எனக்கு தெரியாது. என் கண்ணை பார்த்து ஒரே வார்த்தை தெரியாதுன்னு சொல்லுமா. என் கண்ணை பார்த்து. எனக்கு தெரியாது. என் கண்ணை பார்த்து சொல்லு. ஏய் இவர் தாயே. அவ்வளவுதானா? நான் என்ன செய்ய? நம்ம அண்ணன் தம்பிய மானம் கட்டி நிக்கிறோம். இது விடாப்படியா அடம் பிடிக்குதுப்பா. இந்த வயசுல இப்படி எல்லாம் செய்யலாமா நீ? நடந்திருக்குங்க. ஏய் சும்மா நீ கூட சேர்ந்துக்கிற நீ கூட்டணி. முதல்ல உன்னை பிடிக்கணும் புடி. என் ஞானா வேல்முருகனுக்கு போன போடு.
போடு. அண்ணே, எதுக்கு ஏய் நீ பேசாம இரு. எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். நீ ஒரு விளக்கண்ணு உன்னை நம்பி அனுப்பி விட்டு பாத்தியா? என் புத்தியை செருப்பால் அடிக்கணும்டா. பேசாம இரு மரியாதையா. போன போடு, போடப்பா நீ. போன போட்டு தேட சொல்லு, எல்லா கோயிலையும் பார்க்க சொல்லு. எங்கேயாவது கோயில தான் இருப்பாங்க, எனக்கு தெரியும். சரிண்ணே. பூரா இடத்துலையும் பார்க்க சொல்லு. அரை மணி நேரத்துல பிடிக்கிறானா இல்லையான்னு பாரு. இந்தாருங்க அண்ணன், இன்னைக்கு குறிச்ச முகூர்த்தத்துல என் மவனுக்கும் உன் தங்கச்சிக்கும் கல்யாணம் நடந்தே தீரணும். அப்படி இல்ல நீ வேற ஜான்சி ராணிய பாப்ப. மொத்த குடும்பத்தையும் சந்தேசரிக்க வச்சிருவேன். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சும்மா இரு மணி. அம்மா போதுமாமா, போதுமா? உன் மயமான கப்பல்ல ஏறிச்சுமா. போதுமாமா? இதுக்கப்புறம் நான் அசிங்கப்பட்டு நிக்கணுமா? எல்லாத்துக்கும் நீ தான் காரணம்மா. உன் மயம் மானம் கட்டி நிக்கிறதுக்கு நீயே என் பொண்டாட்டி தான் காரணம். அந்த பொம்பளையிலையும் கூட சேர்த்துக்க. எவ்வளவு பெரிய வேலையை பார்த்து விட்டு எனக்கு தெரியாதுங்கிற. ஏம்மா இதுக்கப்புறம் நான் உயிரோட இருக்கணுமாமா? எதுக்கு இருக்கணும்னு கேக்குறேன். இங்க பாரு, இன்னும் 5 நிமிஷத்துல தெரிஞ்சிருமா நான் உயிரோட இருக்க போறேனா சாக போறேன்னு. ஈஸ்வரே, தாலி அக்கறதுக்கு தயாராயிக்க. ஐயோ வேணாம், என்னங்க இதெல்லாம் எங்களுக்கு எதுவும் தெரியாதுங்க. என்னன்னு இப்படிலாம் பேசுறீங்க? தெரியாதா உங்களுக்கு? ஓடி போயிட்டாங்கன்னு தெரியும், ஓடி போங்கன்னு அனுப்பி வச்சது நீங்க. எந்த கோயில இருக்காங்கன்னு தெரியாது என்கிட்ட மலுப்புறிய. ஏமா ஊருக்குள்ள நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு தெரியும். நானு அந்த ரூமுக்குள்ள தொங்குற ஃபேனு வாடா என்னை கூப்பிடுது. அதுல போய் தொங்குனா தெரியும் உங்களுக்கு. உங்களுக்கு அப்புறம் நீங்களே கல்யாணத்தை நடத்துங்க. என்ன இப்படிலாம் பேசுறீங்க? சும்மாடா, என்ன விளையாடுற நீ? உன்னை அனுப்பி விட்டா நீ போய் என்கிட்ட கிழிச்சிட்டு வர. அவ ஒரு தினசா முழிக்கிறா, அம்மா ஒரு தினசா முழிக்குது. இந்தா இவ ஒருத்தி கீழே உட்காந்து தரையை தட்டிக்கிட்டு நாடகம் மாட்டிட்டு இருக்கா. நான் இங்க தீ மேல நின்றுட்டு இருக்கேன். ஏய் என்னமா நீ தரையை தட்டுற? ஏய் என் தங்கச்சியை தர நீ தப்பா? இன்னைக்கு கல்யாணம் நடக்கல. மவனே அவ்வளவுதான், வேற மாதிரி ஆயி போய் பாத்தீங்க. ஏய் ஏய் எல்லாரும் அப்படியே கிழிச்சிட்டு நீ. ஏய் 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 விடப்பா நீ. ஏய் கல்யாணம் நடக்கும். எப்படி நடக்காது? நடக்கும். ஏய் போடி நீ போடி. நடக்கும். நடக்காம எங்க போகும்? நடக்காம விட்டுருவா? சாராயத்தை காய்ச்சி கொண்டு வந்து கல்யாண மண்டபத்துல எல்லாத்துக்கும் சாராயத்தை ஊத்தி விட்டு கல்யாணத்தை நடத்துற வேலையை பாருங்க. சும்மா இரு மணி. சாராயம்ன்ற கல்யாணம் முடிக்க வந்தியா சாராயம் வைக்க வந்தியா? என்ன விளையாடுறியா? ஏய் பொண்ணு ஓடிட்டா என்னன்னு பாரியா? என்கிட்ட சவுண்ட் விடுற? ஏம்மா மானம் போச்சுமா எனக்கு. ஏம்மா என் செருப்பை கழட்டி நானே அடிச்சுக்கிறேன். அடுத்தவன் அடிக்கிறதுக்கு முன்னாடி நானே அடிச்சுக்கிறேன். என்ன விளையாடுறேம்மா நீ? 5 நிமிஷம் தான்மா, தூக்குல தொங்கிடுவேம்மா. தூக்குல தொங்கிடுவேன். சொல்லுங்கம்மா, இப்ப சொல்லுங்க. தொங்க போறேன் பாருங்க. உங்களுக்கு தெரியாதா? செத்து தொங்கிடுவேன். நீங்களே சொல்லுங்க. நீ பொண்ணு மாப்பிளை கூட்டு போக மாட்டியா? என் பொண்ணத்தை தான் தூக்கி போய் வீட்டுக்கு. பரவாயில்ல பொண்ணத்தை தூக்கி போறேம்மா நீங்க. சாகரத்தோட வர வழியில எனக்கு 10 நிமிஷம் பாக்குறேம்மா. பொறுமா ஞானம் என்னாச்சுப்பா? போன் பண்ணியா? பார்க்க சொல்றேன். பாரு என்னாச்சு கேளு. என்ன அவனும் எடுக்க மாட்டேங்கிறான். நான் போனேன் எடுக்க மாட்டேன். அவன்டி போன புடிங்கி வச்சிருப்பாளுங்க. இந்த பொம்பளைய என்னென்ன நாட்டாம பண்ணுவான்னு எனக்கு தெரியுமாப்பா. ஏய் 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 தலைவே நீதான். சத்தியமா எனக்கு தெரியாதுங்க. சத்தியமா எனக்கு தெரியாதுங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. போயிரு, ஓடியே போயிரு. அவ்வளவுதான் மரியாதை. என்ன விளையாடுறீங்களா? என்ன இழுச்சுவா போய் நினைச்சிட்டீங்களா நீங்க? சட்டம் மட்டும் தான் வெள்ளையா போட்டுட்டு திர்றேன். மூஞ்சில எல்லாரும் சேர்ந்து கறியை பூசிட்டீங்கல்ல. அங்க பாரு அவ எப்படி நிக்கிறா பாரு. சாராயத்தை கொண்டு வந்து எல்லாருக்கும் ஊத்தி விட்டு கல்யாணம் நடக்கும். ஏய் ஜான்சினானே, நடக்காம விட்டுருவோனா? நடக்கலனா நீ சாவறது என்ன? உன் கதையை முடிச்சிட்டு தான் நான் மண்டபத்தை விட்டு வெளியே போவேன். ஞாபகம் வச்சுக்க. ஆமா கிளிப்பா பாத்துருவோம். வாய மூடு. நீ வாய மூடு. கல்யாணத்தை எப்படி நடத்தணும் எனக்கு தெரியும். என் தங்கச்சி கல்யாணத்தை எப்படி நடத்தணும் எனக்கு தெரியும். என் தாய் கைவிட்டா என்னைய. என் பெத்த தாய் என்னை கைவிட்டா. என்னை நட்டாத்துல விட்டா. என் பொண்டாட்டி எனக்கு துரோகம் பண்ணிட்டா. இதுக்கப்புறம் எனக்கு என்ன இருக்கு? ஆனா பொம்பளை லேசில விட மாட்டேன். பொம்பளையில யாரையும் லேசில விட மாட்டேன். எல்லா பொம்பளையிலும் பிடிச்சி அப்படியே லாக் பண்ணி எல்லாத்தையும் உள்ள வைக்க போறேன் பாரு. குடும்பம் வேண்டாம், ஒரு குட்டியும் வேண்டாம். ஏய் எப்ப தம்பி மாதிரிங்களா எல்லாம் ரெடி ஆகிக்கப்பா. எல்லாம் அவன் டைவர்ஸ் பண்ணி அத்து விடுங்கப்பா. வேற ஒரு பொண்ணு பாருங்கப்பா. இவளுக்கு பூரா அத்து விட்டு வேற கல்யாணம் பண்ணிக்கலாம். வேற வழி இல்லப்பா. வாங்க என்னாச்சு? ஏன் இவ்வளவு நேரம்? நீ மேல வா சொல்றேன். சரி வாங்க இங்கதான். வாங்க. சக்தி இதுக்குள்ளதான் கல்யாணமா? அங்கிட்ட ஒரு பிரகாரம் இருக்குல்ல, அங்கதான். அங்கிட்டா? அந்த கோயில் இருக்கா? வாங்க நீ.
வாங்க உட்காருங்க நீ. ஏய் என்னடி உட்காந்துட்ட சாமி கும்பிட வேண்டாமா? நான் இங்க இருந்தே கும்பிட்டுக்கிறேன். இதுக்கு மேல பாடி தாங்காது. மைண்ட் பிரஷர் ஓவர் ஆகி பாடி பிரஷர் கம்மி ஆகி சக்தி தண்ணி இந்தா தரேன். எனக்கு முதல்ல கொடு. இந்தாங்க. உட்காரியா இங்கன? பரவாயில்ல நீ இருக்கட்டும். அட உனக்காக இல்லடா, அண்ணாந்து பார்க்க என்னால முடியலடா. நீ வேற வான உயரத்துக்கு நிக்கிற, உட்காருடா. ஆமா, இந்த அருண் பயலும் கௌதமும் எங்கிட்டு இருக்காங்க? என்ன கதை? என்னன்ட்டு ஒன்றும் தெரியலையே. என்னது தெரியலையா? என்னடி வேன் தெரியலங்கிறான்? என்ன சக்தி பேசுனியா? எனக்கும் லைன் கிடைக்கல. கிளம்பிட்டேன்னு உனக்கு கால் பண்ணி சொன்னாங்களே, அது வரைக்கும் தான் தெரியும். ஐயே என்னது இது? நான் சொல்லல. ஒருத்தன் ஓவர் ஆர்வ கோளாரா இருக்கான், இன்னொருத்தன் சோப்லாங்கியா இருக்கான். உன் டேஸ்ட்டும் சரியில்லை, உனக்கு வந்து அமைஞ்சதும் சரியில்லை. என்னவோ போ. ஏண்டி உனக்கு தான் தலை சுத்துதுங்கிறியே, இந்த நேரத்துக்கு இந்த கமெண்ட் எல்லாம் உனக்கு தேவையா? இந்த கமெண்ட் வச்சு தான் நம்ம பொழப்பொட்டிக்கிட்டு இருக்கோம், அதை மறந்துடாதீங்க. சரியாயா, நான் வாயை மூடிக்காரன். அண்ணி எல்லாம் ஓகே தான். வந்துருவான் அதிர, பயப்படாத வந்துருவான். சக்தி, ஈஸ்வரி அக்கா ஃபோன் பண்ணாங்க. அவங்க எங்ககிட்ட எதுவும் ஸ்ட்ரைட்டா பேசல, ஆனா ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டு இருந்தாங்க. எனக்கும் ஞான அண்ணன் ஃபோன் பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. நான் தான் எடுக்கவே இல்லை. கதிர் இன்னும் மண்டபத்துக்கு போய் சேரலன்னு நினைக்கிறேன். ஐயோ இதுங்களாம் ஒன்று கூடிங்க வரத்துக்குள்ள அருண் பையன் வந்துட்டானா கல்யாணத்தை முடிச்சு வச்சு கிளம்பிடலாம். இன்னும் வரக்கானுமே. அண்ணி நம்ம கால் ட்ரை பண்ணுவோம் அண்ணி. அதிர வேண்டாம். எத்தனை தடவை நம்ம ட்ரை பண்ணுறது? நானும் ட்ரை பண்ணிட்டு தானே இருந்தேன். லைன் கிடைக்கல. கிளம்பும் போது தான் சொல்லிட்டு கிளம்பியிருக்காங்கல்ல. சும்மா டென்ஷன் பண்ணாதீங்க, வந்துருவாங்க. ஆமா, அவங்கள அப்படியே டென்ஷன் படுத்தி விட்டாலும் புஷ்பக விமானத்துல வந்து அப்படியே இறங்கி விடுவாங்க படக்குன்னு. அந்த அருண் பயல எப்ப பார்த்தாலும் முழிச்சுக்கு தூங்குறவ மாதிரியே இருக்கான். என்னமா தான் இன்னும் வந்துக்கு இருக்காங்களோ எனக்கு ஒன்றும் தெரியல. அப்படி அவன்ட்டு என்னத்தை கண்டு இவ காதல் பண்ணான்னு எனக்கு ஒன்றும் தெரியல. ஒரு 1.5 நாள் தான் அவனைய லவ் பண்ணியிருப்பா, ஆனா 1.5 ஜென்மத்துக்கு நம்மளைய ஓட விட்டு இங்க கூட்டியாந்துட்டா. ஆனா அவன் வந்த பாடு இல்ல. அதான் அவன் மூஞ்சில ஒரு எக்ஸ்பிரஷனை கண்டுபிடிச்சிருக்காளே. இவளுக்கு ஏதோ ஒருவேளை தாடியை வச்சே இம்ப்ரெஸ் பண்ணிருப்பான் போல. இந்த கரிகாலம் பயலே தேவலடி ஐப்பராவது இருக்க. சரி வாங்க போய் சாமியை கும்பிட்டு வந்துடும். என் கல்யாணத்துக்கே நான் இப்படி சாமி கும்பிடல. அதனாலதானோ என்னவோ இப்படி ஒரு மகான் உனக்கு வந்து புருஷனா ஆமா, வச்சிருக்கேன். நீங்க விழுந்து விழுந்து கும்பிட்டீங்களே. இங்க ஐம் யுவர் பெஸ்ட் சிஸ்டர், ஞாபகம் வச்சுக்க சொல்லிவிட்டேன். நான் சொல்றத கேளு. இந்த பிரம்மன் தாம் படைச்சதுலயே தேவையே இல்லைங்கிற மாதிரி 2 வேஸ்ட் பீஸா பார்த்து உனக்கும் எனக்கும் தள்ளி விட்டுருக்கேன். ஆமாக்கா. அந்த ஆளுக்கு என்ன வெறுப்போ? உன் புருஷன் இந்த கரண்ட் கம்பியில அடிச்ச மாதிரி சிவ்வுன்னு கேருப்பேன். என் புருஷன் நேர் மாறு, இந்த செவுத்துல அடிச்ச எருமச்சாணி மாதிரி அப்படியே நின்னுக்கு இருப்பேன். எப்பயாவது ஏதாவது பேசுவேன், அதுவும் நான் சிங்கு முடியல. ரெண்ட வச்சும் பிரயோஜனம் இல்ல. ஆமா, நீங்க ஏன்க்கா ஒரு சைடு வாங்கி உட்கார்ந்துருக்கீங்க? வெறுப்பே தோழி. வாங்க, இது எந்திரிச்சுக்கிறேன். வரையில இந்த கரிகால பையன் இங்கிட்ட ஒரு பக்கமாவே இப்படி இடிச்சுக்கே வந்தான்ல, அதனாலதான் ஒரு பக்கம் இப்படி பெண்டான சைக்கிள் வீல் மாதிரி ஆயிட்டேன். இன்னும் என்னெல்லாம் இருக்கும். பயங்கர ஹைப்பரா இருக்கேன். தெரிஞ்சு செய்யறானா தெரியாம செய்யறானான்னு தெரியல. அவன் என்ன பிறவியில வாய் புரியல. என்னையானா எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியலையா? அண்ணே, நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா கோயிலையும் பார்த்தாச்சுண்ணே, எந்த கோயிலுமே இல்லை. கோயிலில் இருக்காங்களோ ரிஜிஸ்ட்ரி ஆஃபீஸில் இருக்காங்களோ, எங்கே இருந்தாலும் நேரம் முடிஞ்சிருக்கும். எம்மா பிசாலாச்சி, என்னை பெத்த தாயே, உன் வகுத்தில் கடைசியாக ஆதரவு வந்து பிறந்தப்ப நான் என்ன நினச்சேன் தெரியுமா? மூத்த அண்ணனுக்கு பெருமை சேர்க்கறதுக்காக பிறந்திருக்கான்னு நினச்சேன். அவள் எனக்கு பெருமை சேர்க்க பிறக்கலம்மா, என் உயிர் எடுக்க பிறந்திருக்கா. அண்ணே, இதுக்கு மேலே நான் உயிரோடு இருக்கிறதுல அர்த்தம் இல்லைப்பா. என்னண்ணே சும்மா இருக்க நீங்க? என் முடிவை நான் தேடிக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் வாழ்க்கை இருக்கு, மிச்சம் இருக்கிற வாழ்க்கையை வாழ்ந்து முடிங்க. நல்லா வாழுங்க. அண்ணே அண்ணே, 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 இருங்க. அண்ணே, எங்கிட்டு போறீங்க? அண்ணே, எங்க மாப்பிள்ளை சொல்றத கேளு மாப்பிள்ளை, மாப்பிள்ளை. நில்லுங்க, அண்ணே. ஒண்ணும் பண்ணிடாத. அண்ணே, 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 நில்லுங்க, அண்ணே. விடுங்க அண்ணா. ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? பெரியண்ணே, என்ன செய்ய? அவசரப்படாதப்பா, அவசரப்படாது. எம்மா, என்னை இந்த நிலைமையில பார்க்கணும்னாலும் உன் மகளை அனுப்பி விட்ட. தூக்குல தொங்க போறேம்மா, நல்லா பாத்துக்கம்மா. ஏன் அப்படி பேசுறீங்க? ஏய் இருங்கப்பா,
எங்க அம்மா மட்டும் இல்ல குணசேகர மண்ணோட மண்ணா போடணும்னு யாரெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ எல்லாரும் நல்லா பாத்துக்குங்க. ஈஸ்வரே நல்லா கண்குளிர பாத்துக்க. பிள்ளைகளையாவது நல்லா வளர்த்து ஆளாக்கிரு. நான் போறேன். அண்ணா, 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 சொல்றது கேளு. அண்ணா, அண்ணா, வேணாம், அண்ணா. அண்ணா, அண்ணா, இருங்க, அண்ணா, அண்ணா. அட போங்கம்மாங்கிட்டு. அண்ணா, அண்ணா, தள்ளாதீங்க, அண்ணா. அண்ணா, இருங்க, அண்ணா. முடிச்சுக்கிறேன்டா வாழ்க்கைய. வாழ வேண்டியவங்க எதுக்கு ஏன் முன்னாடி வரைய? தயவு செஞ்சு தரேங்க, அண்ணா. அண்ணா, அண்ணா, சொல்றது கேளுங்க. அண்ணா, அண்ணா, வேணாம், அண்ணா. அண்ணா, போங்க, அண்ணா. ஓங்கி தள்ளுங்கப்பா, அந்த தள்ளி உடைங்கப்பா. அண்ணா, போப்பா. ஐயோ, அண்ணா, 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 யாரும் குடிக்காதீங்க, குடிக்காதீங்க. நான் போறேன், குடிக்காதீங்க. இறங்க, இறங்க. ஏன்பா என்ன இப்படி இருக்கிற? யாரு நான் இருக்கிறேனமா உன்னைய? நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்தானமா என்னை இறுக்கி இங்க கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க. தூக்கு மாடிச்சாகிற அளவுக்கு. மத்த ஒண்ணா பரவாயில்லம்மா. பெத்த தாய்மா நீ போய் என் முதுகுல குத்துறியம்மா. என் தாய்க்கு பிடிக்காத வாழ்க்கைய நான் ஏமா வாழணும்? வேண்டாமா, அவங்களுக்கு என்னென்ன தோணுதோ செஞ்சுக்கோங்கம்மா. நான் இருக்கிறதான உங்களுக்கு பிரச்சனை. நான் இல்லம்மா, போயிடுறேம்மா. எனக்கு நிம்மதி, உங்களுக்கு நிம்மதிமா. சொல்லாதீங்க. வெளியே தலை காட்ட முடியாம அசிங்கப்பட்டு சாகிறதுக்கு பதிலா இந்த மாதிரி தூக்கு மாடி சாகிறது எவ்வளவு நேரம். நான் போயிடுறேன், விடுங்க. ஏப்பா அப்படி எல்லாம் பேசாதப்பா. அப்புறம் என்னம்மா, யாருமே உண்மையை சொல்ல மாட்டேங்கிறீங்களம்மா. எனக்கு எல்லாம் தெரியும்மா. நேத்து நீ பார்த்த பார்வையிலே நான் கண்டுபிடிச்சிட்டேம்மா எல்லா திட்டத்திலையும் உனக்கும் பங்கு இருக்குன்னு. எங்க அம்மாட்ட உண்மையை சொல்லுன்னு கெஞ்ச முடியுமா நானு? அப்படி எங்க அம்மாவை கொடுமைப்படுத்தி தான் அந்த உண்மை வரும்னா அந்த உண்மை எனக்கு வேண்டாமா? அது தெரியறதுக்கு முன்னாடியே நான் செத்து போறேம்மா. ஏம்மா பாருமா, உனக்கு வேணா என்னை பிடிக்காம இருக்கலாமா, ஆனா எனக்கு நீதானமா சாமி. சொல்லுமா, என்னை வேணும் இப்படி பண்ணினா நான் எப்படிமா எங்கம்மா போவேன்? எனக்கு உயிர் கொடுத்தவ நீதாம்மா. ஓ முன்னாடி இந்த உயிர் போட்டுமா, நான் நிம்மதியா போயிடுறேம்மா. என்ன பேசுறீங்க? அவளுக்கு நீங்க என்ன சாப்பிடும்? நான் அவளை கொண்டு போயிட்டு வரேன். சொல்றது கேட்டா உட்கார்றா நீ. அவ்வளவுதான் இவ்வளவு எதுவும் பேசுறேன், உட்கார்றா. ஓ முன்னாடி இந்த உயிர் போட்டுமா, நான் நிம்மதியா போயிடுறேம்மா. என்ன பேசுறீங்க? அவளுக்கு நீங்க என்ன சாப்பிடும்? நான் அவளை கொண்டு போயிட்டு வரேன். சொல்றது கேட்டா உட்கார்றா நீ. அவ்வளவுதான் இவ்வளவு எதுவும் பேசுறேன், உட்கார்றா. பெரியவனே கொஞ்சம் நிறுத்துங்கடா. பெரியவனே என்ன மன்னிச்சிடுப்பா. நான் தான் அவளை அனுப்பி விட்டேன். அவ போய் வாழ்றாளா சாகுறாளா ஏதோ ஒண்ணு ஆகட்டும். இனி அவன் நமக்கு வேணாப்பா. என்ன பண்ணி அவளை விட்டுப்பா. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுப்பா. விட்டுப்பானா என்ன? அப்போ உமாவ ஓடித்தான் போயிட்டாளா? ஏய் கிழவி, என்ன ஆத்தாளும் அவனும் சேர்ந்துகிட்டு படம் காட்டுறியலா? உங்க வீட்டுக்கு எங்களை நடையோ நடக்க வச்சு ஏமாவன் ஓமாவளுக்கு தான் ஊரு முழுக்க போஸ்ட் அடிச்சு விட்டுவிட்டு இப்ப அந்த ஆள் என்னமோ தொங்குறேன்றான், நீ என்னமோ விடுறா பரவாயில்லங்கிற. அப்ப நாங்க என்ன தள்ள துண்டு போட்டு போறதா? என்ன பேசிட்டு இருக்க? என்ன என்னடா என்னடி ஆளாளுக்கு என்னமோ அதிகாரம் பண்றிய? ஏதோ உங்க பொண்ண என் பையனுக்கு குடுக்குறீங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அண்ணன் நொண்ணன்னு சொல்லி இழிச்சுக்கிட்டு இருக்கேன். உன் தங்கச்சி மட்டும் என் மவனுக்கு இல்லன்னு ஆகட்டும், உங்க அத்தனை பேர் வேட்டிய அவுத்து விட்டுருந்தா என்ன நான் கடைக்கு பேசுறேன். நேத்துக்கு ஏன் சாராயத்தையே குடிச்சுட்டு என் கூடவே சேர்ந்த ஆட்னியே அப்ப இனிச்சுச்சா? இப்போ நியாயத்தை கேக்குறேன், கசக்குதா? தபரே உன்னை நான் அண்ணன்னு கூப்பிடணுமா இல்லையான்னு நீயே முடிவு பண்ணிக்க குணசேகரா. தபரே நீ தொங்குவியோ பொங்குவியோ கத்துவியோ கதறவியோ எனக்கு கவலை கிடையாது. குறிச்ச நேரத்துல என் மவனுக்கும் உன் தங்கச்சிக்கும் இதே இடத்துல கல்யாணம் நடக்கணும். அதுக்கு பின்னாடி நீ இந்த சேலையெல்லாம் வச்சு தொங்க தேவையில்ல. மொத்த பேர் கதையும் நான் முடிச்சு விட்டுருவேன் பாத்துக்க. ஏமா இனிமே எப்படிமா கல்யாணம் நடக்கும்? என்னை இறக்கி விட்டுட்டு அவ போன வேகத்துக்கு இந்நேரம் 10 அடிக்க ரெடியா இருப்பாமா? ஏமா இந்த கல்யாணம் நடக்கும்னு எனக்கு எழுதி வைக்க. ஐயோ போயாயோ ஏயோ குத்துக்கல கரிகாலா, இன்னும் 1 மணி நேரம் இவங்களுக்கு அவகாசம் இருக்கு. ஆளாளுக்கு என்னமோ அதிகாரம் பண்றிய?
உன் தங்கச்சி மட்டும் என் மவனுக்கு இல்லன்னு ஆகட்டும், மொத்த குடும்பஞ்சோலியை முடிச்சு விட்டு போயிருவேன் பாத்துக்க. இங்க பாரு, நீ சாவு, அத பத்திலாம் எனக்கு கவலையே கிடையாது. எனக்கும் என் மவனுக்கும் பதில சொல்லிட்டு சாவுடா. அதுக்கு முன்னாடிலாம் நீ சாவ முடியாது. இந்த பாரு குணசேகரன், இனிமே நான் உன்னை அண்ணன்னு கூப்பிடணுமா என்னங்கறத நீயே முடிவு பண்ணிக்க.